வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை, கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறையும் இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2026 மற்றும் மலர் கண்காட்சி கலாச்சார நிகழ்வுடன் கோலாகலமாக தொடங்கியது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை, கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2026 மற்றும் மலர் கண்காட்சி கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் வஉசி புறவழிச்சாலையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தொடக்க நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை வகித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி முரசு கொட்டியும் கார்னிவல் திருவிழா 2026 வெகு விமர்சையாக தொடங்கியது. நிகழ்ச்சியில் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம், திருநள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ், புதுச்சேரி DIG சத்ய சுந்தரம், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் பேண்ட் குழுவினரின் திரைப்பட பாடல், இன்னிசை கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வேளாண் துறை சார்பில் சுமார் 4,500 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட 22வது மலர் காய்கனி கண்காட்சியை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், PRN திருமுருகன் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி மலர் கண்காட்சி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 45,000 பலவண்ண மலர் செடிகளை கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காட்சி அரங்குகளை பார்வையிட்ட சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஈஃபில் டவர், பாவக்காயால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த யானை, திராட்சை உள்ளிட்ட பழங்களை அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஏர் உழுவும் உழவன், கேரட்டால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டிராக்டர், மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இதய வடிவம், சிங்கம் உள்ளிட்ட உருவங்களை பார்வையிட்டு கண்டுகளித்தனர். இந்த வருடம் சர்வதேச பெண் விவசாயிகள் கருப்பொருளாக கடைபிடிப்பதால் காட்சி அரங்குகளில் பெண் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மலர்கள், காய்கனிகளை கொண்டு அலங்கார காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டது. 5 அரங்குகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள 22வது மலர் காய் கண்காட்சியில் சுமார் 3 டன் காய்கறி பயன்படுத்தப்பட்டுள்ளது. தொடங்கிய மலர் காய்கனி கண்காட்சியை இதுவரை சுமார் 1 லட்சம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர். ஒவ்வொரு அரங்கிலும் புதுமையான பழவகை உருவங்கள், மலர்களை கொண்டு காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன் தலைமையில் காரைக்கால் பகுதியை சார்ந்த தோட்டக்கலை மற்றும் வேளாண் அதிகாரிகள் 22வது மலர் காய்கனி கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளனர். கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து நடத்தும் கார்னிவல் 2026 ஒரு பகுதியாக மினி மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. காரைக்கால் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2026 ஒரு பகுதியாக மினி மராத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில்
புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இந்த போட்டி 4 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. குறிப்பாக 17 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மினி மராத்தான் போட்டியில் மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்தில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் வீதி மற்றும் தோமாஸ் அருள் வீதி வரையில் சென்று தொடங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்தது. இறுதியாக 4 பிரிவுகளில் பரிசுக்காக 52 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். குறிப்பாக முதலில் வந்தடைந்த 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 6000 பரிசும், 2ஆம் இடத்திற்கு வந்தவர்களுக்கு ரூபாய் 4000மும், 3ஆம் இடத்திற்கு வந்தவர்களுக்கு 3000மும் மற்றும் ஒவ்வொரு பிரிவிலும் 10 நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் 1000மும் கார்னிவல் 2026 இறுதி நாளன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் சார்பு மாவட்ட ஆட்சியர் பூஜா, கல்வி ஆசிரியர் வெங்கடேஷ் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கார்னிவல் 2026 கலாச்சார நிகழ்வுகளுடன் காரைக்கால் பாரதியார் சாலை ஏழை மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து புறப்பட்டது. புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, விவசாயிகள் நலத்துறை என பல்வேறு துறைகள் இணைந்து ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் கார்னிவல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கார்னிவல் திருவிழா சாலை கலாச்சார திருவிழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது. கலாச்சார சாலை நிகழ்ச்சியில் காரைக்கால் பாரதியார் சாலை ஏழை மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து புறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம், நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து சாலை கலாச்சார திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இந்த கலாச்சார சாலை ஊர்வலத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், கலாச்சார ஊர்திகள், காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த கலைஞர்களின் பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு, கரகாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம், காவல்துறையினரின் பேண்ட் வாத்தியங்கள், அண்டை மாநிலங்களிலிருந்து அவர்களுடைய கலாச்சாரம் பறைசாற்றும் விதமாக அந்த மாநில கலைஞர்கள் பங்கேற்று நடனம் ஆடியது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நலவழித்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த மத்திய மாநில அரசுகளின் திட்டம் போன்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தெரிவிக்கும் வகையில் ஊர்திகள் இடம்பெற்றன. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பல்வேறு கிராமிய கலாச்சாரம் மற்றும் விழிப்புணர்வு நாடகங்களான போதை ஒழிப்புகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர் மற்றும் பழங்குடியினர் வேடங்களில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த கலாச்சார சாலை ஊர்வலத்தில் சுமார் 2000 பேர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த சாலை கலாச்சார ஊர்வலமானது காரைக்கால் பாரதியார் வீதி வழியாக சென்று கார்னிவல் நடைபெறும் விளையாட்டு மைதானம் வரை சென்று முடிவடைந்தது. கார்னிவல் திருவிழா தொடக்க விழாவில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் நகராட்சி ஆணையர் சுபாஷ், காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் குலசேகரன், காரைக்கால் NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், காரைக்கால் சமூக நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.